எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய குணாதிசயங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கோப குணம், தலைமை பண்பு எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த சிம்மத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 11 ராசிகளும் வாழ்க்கையில அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்த போகுது, குடும்பம், பொருளாதாரம், குழந்தைகள், மனைவி, கணவன், நண்பர்கள், கடன், தொழில் எல்லாம் என்னென்னலாம் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி ஒரு நல்ல ஒரு ஜாதகம் பார்த்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம். பொதுவா சிம்மத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னாலே இவர்களுக்குள்ள அந்த ஒரு சுயமரியாதைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு இடத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத நபர்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்னு வச்சுங்களேன். யாரா வேணா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அது பொது இடங்கள், பொது நிகழ்ச்சி, 1000 பேர் அந்த இடத்துல இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. தனக்கான மரியாதை கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபர்னு வச்சுக்கல, எந்த ஒரு விஷயத்தை டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க சோர்ந்து என்னால முடியலடான்னு அமரக்கூடியது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கும். இவங்களுக்கு அந்த வேலை, அந்த ஒரு வேலையை தொட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வேலையில கடன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். செய்யக்கூடிய செயல் எல்லாமே ஸ்பீடா இருந்துகிட்டே இருக்கும். கம்மியாகாது இந்த சிம்மத்தில் பிறந்தவருக்குன்னு வச்சுக்கோங்க. புகழ் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் ஆள் மனதுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அடைந்தே தீரணும். ஒரு ஊருக்குள்ளையாவது நம்மளை பத்தி பேசணும்டா, அல்லது ஒரு தெருவுக்குள்ளையாவது நம்மளை பத்தி பேசணும்டா அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் மிகப்பெரிய ஒரு புகழ் அடையணும். பணம் காசு சம்பாதிக்கணும்னு என்ன இருந்தாலும் கூட அதை விட ஒரு மடங்கு ஒரு படி ஜாஸ்தியாக புகழ் அடையணுங்கிற எண்ணம், யாராவது நம்மளை புகழணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து இவருக்கு 2வது இடமாக வரக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி. இதன் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார். முதல்ல இவங்க இந்த 2ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேச்சுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பார்கள். சமயோஜித புத்தியோடு சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். யாருகிட்ட எங்க எப்ப எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்க நபர்களாக இருப்பார்கள். இவங்கிட்ட இதுதான் பேசணும் அப்படிங்கிற அந்த பேச்சில் நிபுணத்துவமும் சமயோஜித புத்தியும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவங்கிட்ட இவ்வளவுதான்டா பேசணும், யாருகிட்ட என்ன எங்க எதை பேசணும் அப்படிங்கிற விஷயம் கத்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக எதிர்கால திட்டத்தை தீட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு 40 வயசு 45 வயசு அப்படி செட்டில் ஆயிட்டோம், 50 வயசு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு இதை பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு இதை பண்ணணும், நம்ம ஜாலியா அப்படி போயிட்டு வரணும், குடும்பத்தோட போகணும் இப்படிங்கிறதுக்காகவே இப்ப இருந்த திட்டங்களை தீட்டக்கூடிய நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். எதிர்கால திட்ட குடும்பத்திற்காக. பொருளாதார விஷயங்கள்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா இவர் புரியுற மாதிரி சொல்லணும்னா இரட்டைத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா எப்படியா சம்பாரிச்சாருண்டா, வாழ்க்கையில சம்பாரிச்சு செட்டில் ஆயிரும்டா இப்படிங்கிற எண்ணத்தோடு ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, என்னத்தை போய் சம்பாரிச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு இப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இரட்டைத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்கள் பொருளாதார விஷயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். சம்பாதிக்கணும்னு தோணும், கொஞ்ச நாள் கழிச்சா என்னத்தை போய் சம்பாரிச்சு இப்படின்னு தோணும். குறிப்பா இவருடைய பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இவங்க சுத்தி எத்தனை பேர் நண்பர்கள் யார் இருந்தாலும் இந்த ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தாமரை தண்ணி மேல இருக்கோ அது ஒட்டி ஒட்டாமல் இருக்கும்ல ஒரு பாடல் வரிகள்ல வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் யாருக்கிட்ட எங்க எப்படி வச்சுக்கணும் அந்த பழக்க வழக்கங்கள் ஒட்டி ஒட்டாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில். என்னன்னா வர மாதிரியே இருக்கிறான், வரமாட்டேன், கூப்பிட்டா வரமாட்டான், திடீர்னு பார்த்தா நல்லா பேசுறான் அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்க பேசக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவருக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இவருக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் தான் 11வது வீட்டின் அதிபதியாக வருகிறார். அது மிதுன வீடாக சொல்லப்படுகிறது. குறிப்பா இவர்களுடைய பேச்சு தான் வாழ்க்கையில இவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு லாபம்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயத்தையுமே பேசி அதை தனக்கான லாபகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடியது, தனக்கான ஒரு பயனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல பேசி அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக சொல்லப்படுகிறது. நண்பர்கள் மூலமாக நிறைய நபர்கள் பயனடைந்த நபர்கள் கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. நிறைய நல்ல நண்பர்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள் மூலமாக நிறைய பயனடையக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தாலும் கூட பல நண்பர்களால சில தேவையற்ற பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன்.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு ஆதரவு, பொருளாதார ஆதரவு, வாழ்க்கையில உயர்றதற்கு எல்லா விதத்துக்கும் ஒரு வழிவகையா இருந்தாலும் கூட ஒரு சில நண்பர்களால எப்ப பாரு ஏதாவது தொந்தரவு கொடுத்தே தான் இருக்காங்க. இப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏற்படும். இந்த 11வது இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானால். ஏன்னா அவர் தான் காலபுருஷனுடைய 6வது இடமா ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது துளாராசி. துளாராசியின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். பொருளாதார விஷயங்கள்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு. திடீர்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, அப்படி வீழ்ச்சியாகி திரும்பி மேல வந்தேன் இப்படிங்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள்ல அடிக்கடி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது பொருளாதார விஷயங்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்ட வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்ல நல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தேவையில்லாத விரைய செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்காக நான் என்னை மாத்திக்கிறேன், இனிமேல் விரைய செலவே பண்ணக்கூடாது இப்படிங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுன்னு வச்சுங்களேன். பொருளாதார விஷயங்களுக்காக வாழ்க்கையில நிறைய முயற்சி செய்த நபர்கள், நிறைய பிசினஸ் பண்றது, நிறைய நபர்களோட தொடர்பு வச்சுக்கிறது, எப்படியாவது ஒரு அடிபட்டு மேல வந்துடணும்டா, நம்மளும் ஒரு சைன் பண்ணி உட்காந்துடணும்டா இப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தன்னுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் பொருளாதார விஷயத்துல நிறைய முயற்சி எடுத்த நபர்கள். குறிப்பா இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது எல்லா நபருக்கும் பொருந்தி வரக்கூடிய பாயிண்ட். சிம்மத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்களேன், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சிம்மத்தில் பிறந்தவர்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் பட்சத்துல தைரியமாக முன்னின்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 10 பேர் நின்று சுத்தி பார்த்துட்டு இருந்தாலும் கூட எதுக்கு நான் கும்பல பிள்ளை அம்பிழுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு போய் இந்த ராசி லக்னத்துல யார் பிறந்திருந்தாலும் போய் தைரியமா கேட்பாங்க. பெண்கள் பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அடுத்து இந்த 3வது இடத்தின் அதிபதி தான் 10வது இடத்தின் அதிபதியாக வருகிறார். 10வது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழிலை பற்றி சொல்லக்கூடியது. தொழிலை கலைநயத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கங்களேன். ஒரு அழகா செய்வாங்க, விரும்பி மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு அழகா செஞ்சிருக்காண்டா சாமி, பார்க்கறதே கண் ஒத்திக்கும் போல் இருக்கு இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சிம்மத்தில் பிறந்தவர்கள் கலைநயத்தோடு செய்யக்கூடிய நபர்கள். எத்தனையோ கோயிலுக்கு போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க, அழகு மிக்க இடங்களுக்கு எல்லாம் போய் பாக்குற பாத்தீங்களா, ஒரு சிற்பமா இருக்கட்டும், வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், பாக்குறப்ப நம்ம மனம் அப்படி பாக்குற மாதிரி எப்படி செஞ்சிருக்காம பாருது. கண்டிப்பா அந்த விஷயத்துல அந்த இடத்துல செய்தவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா சிம்மத்தோடு தொடர்புடைய நபர்கள் செய்ததே இருப்பார்கள் வச்சுங்க. சிம்மத்தின் அதிபதியாக சூரிய பகவான் போய் அவங்களுடைய 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்மத்தோட தொடர்பு கண்டிப்பா அவங்க வந்தே இருக்கும். வந்தவங்கனாலதான் அந்த கலைநயத்தோட ஒரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய தொழிலை மற்றவர்கள் அப்படி பார்ப்பாங்க, நின்று ரசிச்சு பார்ப்பாங்க, என்ன அழகா செய்யறான், கை கால் எல்லாம் பார்த்தா அழகா வேலை செஞ்சுட்டே இருக்கு, இவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கான், அதெல்லாம் பழக்கத்துக்கு வந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிற இவர் செய்யக்கூடிய தொழிலை கூட ஒரு கவர்ந்திடும் சக்தி கொண்டு செய்யக்கூடிய நபர்களா இருப்பார்கள். அப்படியே பார்க்கறான் பாரு நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இவருக்கு மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கும் வச்சுங்களேன். அடுத்து இவருக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் வருகிறார். 4ஆம் இடம் தாயார், சொத்து பத்துகள், வாகனங்கள், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. தாயார் வழி உறவுகள், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதுன்னு வச்சுங்களேன். இவருடைய தாயார் நல்லா விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு கடின உழைப்பாளிகள், எதற்கும் சோர்ந்து போகாத நபர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்க அம்மா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கடா, ஐயோ சாமி யாருனாலும் பேச முடியாதா, பாட்டு பேசி விட்டுருவாங்க, இப்படிதான் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவருடைய தாயார் அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களா இருப்பாங்க இவங்களுடைய தாயார், கஷ்ட சூழ்நிலையை சந்திச்சவங்களா கூட இருக்கலாம் இவங்க தாயார். அதே மாதிரி அப்படி இல்லைங்க, அப்படிலாம் எது இல்லைங்க அப்படின்னா, தாயாருக்கு எனக்கு வாழ்க்கையில அடிக்கடி ஒரு கருத்து மோதல் வந்துகிட்டே இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், எங்க அம்மா ஏதோ ஒண்ணு சொல்லுது, எனக்கு எங்க அம்மாவுக்கு கருத்து மோதல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு எப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ எனக்கு இதுவும் இல்லைங்க அப்படின்னா, எனக்கு எங்க அம்மாவுக்கு அடிக்கடி சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ இதுவும் இல்லைங்க, அல்லது எங்க அம்மா பத்தி ஒரு கவலைங்க எனக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரை பற்றி இருக்கும். ஒன்னா எங்க அம்மாவுக்கு எனக்கு கருத்து முதல்ல இல்லை, எங்க அம்மா பத்தி ஒரு மனக்கவலை, அல்லது எங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடியது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாயாரை பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 8வது வீடு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சொந்த பந்த உறவுகள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதனால எப்ப பாரு ஏதாவது ஒரு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கடா, அல்லது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இந்த தாயாரை பற்றி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில எந்த விஷயம் ஒத்து போகல அப்படிங்கிறது அவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு
இவர்களுக்கு நிறைய சிம்மத்தில் பிறந்தவருக்கு இந்த சொந்த பந்தம் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல ஈடுபாடு இருக்காது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் டச்சு வச்சுக்க மாட்டாங்க. போனா நம்மள ஏதாவது நைமானதால எங்கேயும் போக வேண்டாம் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தின் அதிபதி தான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக வருகிறார். வாழ்க்கையில் எல்லா விதமான பாகியங்களையும் தரக்கூடியது 9வது இடம் தான். அந்த 9வது இடத்தின் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் பகவான் தான் வராது. 9ஆம் இடம் தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா இவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவர்கள் 4ஆம் இடத்தின் சுகஸ்தானத்தின் அதிபதியாக தாயார் வருகிறார். 9ஆம் இடத்தின் பாகியஸ்தானத்தின் அதிபதியாக தந்தை வருகிறார். வாழ்க்கையில இவருடைய தாய் தந்தையரை எந்த அளவிற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எல்லா பெற்ற தாய் தந்தையரும் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கூட இவங்களுடைய அந்த விஷயத்துல தாய் தந்தையருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தாய் தந்தையர் எந்த அளவுக்கு இவங்க வந்து பாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கையும் எல்லா விதமான பாக்கியத்தையும் அடையக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் மாறுவார்கள் என்பது உறுதியான விஷயம். உங்க அம்மா அப்பா தான் எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில அவங்க தரக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 9வது இடத்தின் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த 9வது இடம் தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, தாயாருக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதை விட ஒருபடி அதிகம் தந்தையார் கோப குணம் கொண்டு வரேன். அப்பா கோபம் வந்துச்சு யாருன்னு பார்க்க மாட்டாரா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வர்றான் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். எனது தந்தையார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப தடை தோல்வி பிரச்சனைகளை தாண்டி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ, அல்லது எங்க அப்பா பாவனை ரொம்ப கஷ்டப்படுறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். எங்க அப்பா மாதிரி கஷ்டப்பட்ட வாழ்க்கையில கிடையவே கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்ட எங்களெல்லாம் வளர்த்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்கள் எந்த விஷயத்தையுமே எனக்கு ஒரு ஹீரோ முதல் ஹீரோ அப்படி யாருன்னு கேட்டா எங்க அப்பா தான்டா. ஏன்னா அவ்வளவு விஷயத்த வந்து எங்க அப்பா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வலிமையோட எங்களை வளர்த்தி கொண்டு வந்தார் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் சூறா அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்து 9வது இடம் முடிஞ்சு 1 2 3 1 2 முடிஞ்சு 11 முடிஞ்சு 3 10 4 9 முடிஞ்சு. அடுத்து 5வது இடம் சொல்லக்கூடியது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது. இதன் அதிபதி வந்து குரு பகவானா வராது, தனுசு வீடாக வருகிறது. பொதுவா தெய்வ கடாட்சத்தின் தெய்வ அருளை முழுமையாக பெற்ற குழந்தைகளை கொண்ட நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவருடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே தெய்வம் சார்ந்த விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், ஆன்மீக சிந்தனைகள், சித்தர் வழிபாடு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துடணும்டா. எப்படியாவது இவங்களை நல்ல தியான பயிற்சி கொண்டு போகணும், கோயிலுக்கு தினம் கூட்டிட்டு போகணும் இப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இல்லாட்டியும் கூட இவருடைய குழந்தைகள் பிறவியிலிருந்து எங்க அப்பா யாவது சொல்லித்தரலைங்க அப்படின்னு இருந்த குழந்தைகளுக்கு நான் எதுவும் சொல்லித்தரலைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கையாகவே இந்த அம்சத்தை அப்படியே மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க வச்சுக்கோங்க. வளர வளர அப்படியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ சிந்தனை, டெய்லி கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குறிப்பா இந்த 5வது இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தான் இவர்களுக்கு 8ஆம் இடத்தின் அதிபதியாக வருகிறார். குழந்தைகளை பற்றின ஏதாவது ஒரு மனக்கவலை மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், சொல்றதை கேட்க மாட்டான், சரியா படிக்க மாட்டான், அவனுக்கு ஏதாவது ஒரு உடல தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு உடம்பு சரியில்லாம இது மாதிரி ஏதாவது ஒன்று குழந்தைகளை பற்றி. வளர்ந்த பிறகு கூட இருக்கலாம், ஒரு 25 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் கூட. இப்போ 30 வயசு அவங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு 50-55 வயசு இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி யாராவது சிம்மத்துல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட இன்னும் அவனுக்கு கல்யாணமே முடியலைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது ஆரம்ப காலத்துல எனக்கு இல்லைங்க, ஆனா இப்ப அவனுக்கு இருக்கு, சொல்றதே கேட்க மாட்டான், சரியா வேலைக்கு போக மாட்டான் இப்படிங்கிற குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு கவலை இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி தான் 8ஆம் இடத்தின் அதிபதியாக வருகிறார். பொருளாதார விஷயங்களை வாழ்க்கையில நிறைய விரயம் செய்த நபர், என்னைய மாதிரி பணம் சம்பாரிச்சவனும் கிடையாது தொலைச்சவனும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இந்த 5ஆம் இடம் பூர்வீக சொத்துக்களை சொல்லக்கூடியது, அவரே 8ஆம் இடத்தின் அதிபதியாக வருகிறார். 12 காலபுருஷனுடைய 12வது இடம் அதுதான். பூர்வீக சொத்துக்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது எங்க தாத்தாக்கு எங்க அப்பாவுக்கு சொத்து இருந்துச்சுங்க ஊர்ல, நான் அதை கூட வித்து பணமாக்கிட்டு வந்துட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அப்ப பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை தான் இந்த பிரிவில் நீங்க ஏதோ ஒண்ணு செய்வீங்க கண்டிப்பா. எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாக்கு சொத்து இருந்துச்சு அதனால பிரச்சனைங்க, எங்க அப்பா எழுதி கொடுத்துட்டாரு, இல்ல நான் வந்து அதை வந்து இப்ப போய் வித்து இப்பதான் காசு ஆக்கிட்டு வந்தேன், இல்ல அது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க, அந்த இடத்தை அனுபவிக்க முடியல இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து இவர்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இவர்களுடைய 6ஆம் இடம் என்பது கடன், எதிரிகள் இது சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். நோய் இது சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் வந்து சனி பகவானா வருகிறார், மகர வீடாக வருகிறது. இந்த
இந்த சனி பகவான் வந்து குறிப்பா தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவருக்கு 6ஆம் இடமா வர்றதுனால இவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து இவருடைய வாழ்நாள் முழுவதும் தொழில அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அல்லது தொழில ஒரு முதல்ல எடுத்து உள்ள வச்சு போறோம்னா அந்த தொழில போய் சைன் பண்ற வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் யாருனாலும் பட முடியாதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தொழில ஒரு கஷ்டத்தை சந்திச்சு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இவருக்கு தொழிலே ஒரு அதிகப்படியான டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். போகணும், வரணும், செய்யணும், போன் கால் அட்டன் பண்றது, அவங்களுக்கு வேலை கொடுக்கறது, டெலிவரி பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, இப்படிங்கிற ஏதாவது ஒரு என்னடா ஒரு நாள் இத்தனை போன் வருது, இந்த பிசினஸ் பண்றதுக்கே டார்ச்சரா இருக்குடா இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன். தான் செய்யக்கூடிய தொழில தனக்கு கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பான், அல்லது நான் ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, உத்தியோகம் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே ஒருத்தர் இருப்பான், அல்லது நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வேலைக்காரர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் மூலியமாக வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன். நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே வேலை செய்யறவன் என்னைய மட்டும் டார்கெட் பண்ணி எம்டிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அல்லது நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலைக்காரர்கள் மூலமாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சிம்மத்தில். ஆப்போசிட்ல சொந்த கடையை போட்டு உட்காருவான், நமக்கு நம்ம வச்சிருக்க கடைக்கு ஆப்போசிட்ல சொந்த கடை போட்டு உட்காருவான். இதெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இந்த 6ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் இவர்களுக்கு 7வது இடத்தின் அதிபதியாக வருகிறார். இவருக்கு வரக்கூடிய களத்திரம் 7வது இடம் திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி, இதை பத்தி சொல்லக்கூடியது. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துங்க. தனக்கு வரக்கூடிய களத்திரம் நல்ல ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய நல்ல ஒரு குணாதிசயங்கள். யாருக்கும் நம்ம ஒரு விஷயம் யாருக்கு செய்யக்கூடிய ஒரு செயல், நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய களத்திரத்தை பெற்ற நபர்கள். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கலாம். என்னுடைய கணவர் யாருக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டார், ரொம்ப பொறுப்பான ஆளப்பா இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள், ரொம்ப எளிமையான ஆள். வாழ்க்கையில இருந்தாலும் என்னுடைய மனைவி ரொம்ப எளிமையான ஆள், இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்குவாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி கணவன் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இவருக்கு திருமண எதிர்பார்ப்பு அல்லது திருமணம் முடிந்திருந்ததா கூட இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு வரக்கூடிய களத்திரம் தனக்கு ஒரு படி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சுங்களேன். அது ஒரு கீழ்நிலைங்கிறது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு படிப்புல என்னோட கம்மிங்க, என்னையோட ஒரு வேலை செய்யற உத்தியோகத்துல கொஞ்சம் கம்மி, நான் வரல சம்பளம் வாங்குறேங்க, என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் கம்மி சம்பளம் தான் வாங்குறாரு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது ஒரு கீழ்நிலை, ஒரு குறைபாடு, இப்படி குறைபாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு கீழ்நிலைன்னு வச்சுங்க, தன்னை விட ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய களத்திரத்தை பெற்ற வாய்ப்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நண்பர்களை பற்றியும் சொல்லக்கூடியது. இவர்களுக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியே 7ஆம் இடத்தின் அதிபதியாக வரனால் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள், நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து சிக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் மூலமாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குறிப்பா திருமணம் முடிந்து இந்த கணவன் மனைவி எனக்கு நீங்க சொல்ல மாதிரி கீழ்நிலை இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த சிம்மத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் முடிந்த பின்பு இந்த கணவன் மனைவி இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து ஆரம்ப காலத்துல எனக்கு கணவர் புரிஞ்சிக்கவே இல்லைங்க, ஆரம்ப காலத்துல எனக்கு மனைவி புரிஞ்சிக்கவே இல்லைங்க, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி போறோம் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாவது இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து இவர்களுக்கு வந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இந்த 12ஆம் இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விரயஸ்தானம், அதன் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார், கடகராசியாக வருகிறது. பொதுவா மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அதிகப்படியான அந்த டிப்ரெஷன், எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, மனதை நிறைய விஷயங்களுக்காக விரயம், அதை பத்தி யோசிக்கிறது இப்படிங்கிறதுக்காக மனதை நிறைய விஷயங்களுக்காக விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். குறிப்பா இவர்களுடைய மனம் பாத்தீங்கன்னா இந்த முக்தி, மோட்சம், ஆன்மீக சிந்தனை இது சார்ந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எங்கெல்லாம் போனா இப்படிங்கக்கூடிய சிந்தனை எல்லாம் இவர்களுக்கு வந்து மனதுக்குள்ள அதிகமா ஓட விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மனம் அதிகப்படியான தொந்தரவு, அதிகப்படியான யோசனை இது சார்ந்த விஷயங்களை யோசிக்கிற காரணத்தினாலே நிறைய நேரங்கள்ல தூக்கமே வரமாட்டேதுங்க, முடிச்சுக்கிட்டே இருக்கு, எதையாவது ஒரு யோசனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த 12 ராசிகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான குணாதிசயங்கள். அதே மாதிரி நான் ஆரம்பத்துல இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கணும், எனக்கு சொல்ல இடையில நான் ஞாபகம் வச்சு சரி இடையில சொருக வேண்டாம்னு கடைசியா சொல்றேன். பொதுவா நான் எல்லா சிம்மத்தை பத்தி பேசுறப்பையும் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். காரணம் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் எதற்காக செய்யறோம்னு ஒரு பாயிண்ட் வேணும்ல.
பொதுவாக அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களே ஒரு 75% மேல 80% மேல பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். காரணம், ஏதோ ஒரு பிறவில, ஏதோ ஒரு முற்பிறவிலையோ அல்லது ஏதோ ஒரு பிறவிலையோ சிவனுக்காகவோ சிவனுக்கு தொண்டு புரிவர்களுக்கு உதவி செய்ததற்காகவோ அல்லது சிவன் கோவில உழவாறு பணி செய்ததற்காகவோ சிவன் சார்ந்த விஷயங்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொண்ட நபர்கள், சிவன் பக்தருங்க நான் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு பிறவில இருந்திருக்கும். அதற்காக தான் இந்த பிறவியில பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் முதல் நான் படிச்சுட்டு வரக்கூடிய காலத்துல ஒரு இடத்துல படிச்சேன். அது என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சிம்மத்தில் பிறந்திருக்காங்கனால ஏதோ ஒரு பிறவில சிவன் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்ட நபர்கள், உழவார பணி செய்த நபர்களுக்கு இந்த பிறவில சிம்மராசி சிம்ம லக்னம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கும். நன்றி.